லட்சுமி, அங்க பாரு. மித்ரா, என்னாச்சு? ஆதிகிட்ட பேசுனியா? அவர் எப்படி இருக்காரு? மித்ரா மேடம், ஏன் அமைதியா இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? உள்ள நடந்ததெல்லாம் இப்ப சொன்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துப்பா. வேண்டாம், உள்ள நடந்ததை பத்தி நம்ம இப்போதைக்கு எதுவுமே வாயை திறக்க வேண்டாம். அதுதான் நமக்கு நல்லது. மேடம், என்ன யோசிக்கிறீங்க? ஆதி சார் உங்ககிட்ட பேசினாரா? பேசுறாரு பாரதி. அவரு இப்போ நல்லா இருக்காரு. he is completely all right. சாரி மித்ரா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. சிஸ்டர், இவர் அட்மிட் பண்ணாங்களே ஒரு பொண்ணு, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க. போ போமா. போ பாரதி, போ பாரதி. மித்ரா, என்ன மித்ரா, உன் முகமே சரியில்லை. அண்ணே, ஆதி என்ன யாருன்னு கேக்குறாரு. ஏய், என்ன சொல்ற? எனக்கு எவ்வளவு ஹார்ட் ஆச்சு தெரியுமா? ஏய், நிஜமாவா? அவன் அப்படியே கேட்டான்? ஆமாண்ணே, ஆதிக்கு சிவியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அவரு நார்மல் ஸ்டேட்ல இருக்காராம். எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. பாப்போம். இவருக்கு நீ என்னமா வேணும்? அது சொல்லுமா, என்ன வேணும்? இவர் என்னோட பாஸ் மேடம். புரியல மேடம், இவரோட கம்பெனில தான் நான் வேலை பாக்குறேன். அப்படியா? பரவாயில்லையே, பாஸ் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் உயிருக்கு ஆபத்துனதும் நீங்க உயிர் போற மாதிரி துடிக்கிறீங்க இல்லையா? ஐயோ மேடம், அது வந்து மேடம், ஆதி சாரோட ரிப்போர்ட் மேடம். நெப்போலியன். வர மேடம். மேடம். எஸ் மேடம். எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீங்க இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள வேலையை முடிச்சிடறேன் மேடம். இந்த பையன் மென்டலி டிஸ்டர்ப்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஏதோ சைக்காட்ரிக் பிரச்சனை இருந்திருக்கு இவனுக்கு. அதனால சைக்காட்ரிஸ்ட் யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். எஸ் மேடம், உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம். வர மேடம். பாரதி, நீ உள்ள போய் பார்க்கும்போது ஆதி ஏதாவது உன்கிட்ட சத்தம் போட்டாரா? இல்லையே, நான் போய் பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாரு. உன்னை பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா மித்ராவை பார்க்கும்போது அவர் கோவப்பட்டு, யார் நீ, முதல்ல வெளியே போன்னு கத்திருக்காரு. உனக்கு எப்படி இது தெரியும்? அந்த ரூம்ல ஒரு அட்டெண்டர் நர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கதான் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஓ அப்படியா? என்ன நொப்படியா? என் பாரதி, இதே அதிர்ச்சியில ஆதிக்கு நீ யாரு, ஆதித்யா யாருன்னு உன்னை பத்தின விஷயம்லாம் தெரிய வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்ப இந்த பேச்சு தேவையா? தேவைதான் பாரதி.
நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். காரணம் இல்லாம ஒரு காக்கா கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாது. ஆதிக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தான் இந்த யூனிவர்ஸ் இந்த ஆக்சிடென்ட்ட நடத்திருக்கு. சோ கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு பாரதி. ஆதி, மிஸ்டர் ஆதி, வெரி குட் ஆதி. உங்க கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு போய் பார்க்க போறோம். சோ இப்போதைக்கு இந்த பெண்டுலத்தை மட்டும் பாருங்க. ஆதி, மெதுவா கண்ணை மூடுங்க. எஸ், கமான் ஆதி, வந்துட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுது?